சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் இந்தியாவின் மிகப்பெரிய ஊடக கம்பெனிகளில் ஒன்றாகும். ஆனால் அந்த நிறுவனத்தின் ஆதிக்கத்தை சுற்றி அதற்கான சொந்த பங்குகளை வைத்திருக்கும் சகோதரர்களுக்கிடையே சட்ட போராட்டம் வெடித்துள்ளது. திமுக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான தயாநிதி மாறன் தனது சகோதரரான சன் டிவி தலைவர் கலாநிதி மாறன், அவரது மனைவி காவேரி உட்பட மொத்தம் 8 பேர் மீது கடந்த ஜூன் 10ஆம் தேதி கடுமையான ஒரு சட்ட நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இது 2024 அக்டோபரில் அனுப்பிய முதல் நோட்டீஸுக்கு பின் இரண்டாவது முறையாக வழிகாட்டப்பட்ட சட்ட நடவடிக்கையாகும். இந்த நோட்டீஸின் முக்கிய குற்றச்சாட்டுகள் என்னவென்றால், 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி கலாநிதி மாறன் தன்னுடைய பெயருக்கு 10 ரூபாய் மதிப்பில் 12 லட்சம் பங்குகளை ஒதுக்கி கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த பங்குகளின் சந்தை மதிப்பு 2500 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை இருந்தது. இதன் மூலம் 1.2 கோடி ரூபாய் செலுத்தி உண்மையில் 3500 கோடி ரூபாய்க்கான பங்குகளை தனிப்பட்ட முறையில் கலாநிதி மாறன் கைப்பற்றியிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் முரசொலி மாறன் உடல்நிலையில் கடும் பாதிப்புக்குள்ளாகி மரணம் நெருங்கும் நிலையில் இருந்தார். அந்த குடும்ப சூழ்நிலையை தவறாக பயன்படுத்தி பங்குகளை சட்ட வாரிசு ஆவணங்கள் இல்லாமல் தாயார் மல்லிகா மாறன் பெயரில் மாற்றி பின்னர் கலாநிதிக்கு கொண்டு போன திட்டமிட்ட சூழ்ச்சியாக இந்த சம்பவம் உருவாக்கப்பட்டதாக இந்த நோட்டீஸில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் விளைவாக சம அளவில் பங்கு வைத்திருந்த குடும்ப உறுப்பினர்களின் உரிமை கடுமையாக குறைந்தது. கலாநிதி மாறன் அதற்கு பிறகு சன் டிவியின் 75% பங்குகளை தனக்கே எடுத்துக்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மற்றவர்கள் பங்கு வெறும் 20% இருந்தது. இந்த பங்குகளை வைத்துக்கொண்டு கலாநிதி மாறன் 2023இல் மட்டும் 5926 கோடி ரூபாயும் 2024இல் 455 கோடி ரூபாயும் டிவிடெண்ட் வருமானமாக பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த வருமானங்கள் அனைத்தும் பங்கு மோசடியின் மூலம் வந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இது PMLA சட்டத்தின் கீழ் மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. இந்த வருமானங்களை வைத்து கலாநிதி மற்றும் காவேரி மாறன் வாங்கிய சொத்துக்களில் சன் டைரக்ட் டிவி, கல் ரேடியோஸ், கல் ஏர்வேஸ், கல் பப்ளிகேஷன்ஸ், சன் பிக்சர்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ஒரு தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி, ஒரு UK கிரிக்கெட் அணி மற்றும் ஸ்பைட் ஜெட் உள்ளிட்டவை அடங்கும். மேலும் 2006ஆம் ஆண்டு சன் டிவி IPOவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ரெட் ஹெர்ரிங் ப்ராஸ்பெக்டஸில் மல்லிகா மாறனுக்கு 10.64 கோடி ரூபாய் டிவிடெண்ட் வழங்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த ஆண்டில் அவர் எந்த டிவிடெண்டும் பெற்றதில்லை எனவும் அதுவே பொது முதலீட்டாளர்களை தவறாக வழிநடத்தும் தகவலாக இருக்கிறது எனவும் சட்ட நோட்டீஸில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கு மேலாக 2024 அக்டோபரில் அனுப்பப்பட்ட முதல் நோட்டீஸுக்கு பிறகு கலாநிதி மாறன் தனது மற்றொரு சகோதரியான அன்புக்கரசி மாறனுக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்து சமரசம் செய்ததாகவும் அந்த சமரசம் வாரிசுகளுக்கு முழுமையான நியாயத்தை வழங்கவில்லை என்றும் தயாநிதி மாறன் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து கடந்த ஜூன் 10இல் அனுப்பப்பட்டுள்ள இரண்டாவது நோட்டீஸில் 2003ஆம் ஆண்டு பங்கு அமைப்புக்கு திரும்பி கலாநிதி மற்றும் காவேரி பெற்ற அனைத்து பங்குகள், டிவிடெண்ட் வருமானங்கள் மற்றும் சொத்துக்கள் அனைத்தையும் முரசொலி மாறனின் சட்ட வாரிசுகள் மற்றும் தயாளு அம்மாளுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவை செய்யப்படாவிட்டால் சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், வருமான வரித்துறை, ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் ஆகியவற்றின் வழியாக பூரணமான சிவில், கிரிமினல் மற்றும் வர்த்தக ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சட்ட நோட்டீஸில் எச்சரிக்கையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடக உலகத்தில் ஒளியை ஏற்படுத்திய சன் டிவி இப்போது ஒரு குடும்ப போரின் விசாரணை மேடையாக மாறியுள்ளது. 3500 கோடி ரூபாய் பங்கு சண்டையில் உண்மை யார் வசம் என்பதை தீர்மானிக்கப் போகிறது நீதிமன்றமே.